ஷர்ட் என்னடா ஒரே சில்லறையா கிடக்கு. பரவாயில்ல. டேய் தண்டம் பிடி. என்னங்கடா உங்க பங்கு சும்மா வச்சுக்கோங்க. டே மஜி வாட்ச் வித்து காதாக்கிக்க. நல்லா இருக்கு. எவ்வளவு திருடினாலும் அதை நாணயமா பங்கு போடுவான்டா இந்த ஜெயராமன். அவனுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது. ரொம்ப அலையறீங்க வர வர. உங்களை திருப்தி படுத்தவே முடியறது இல்ல. இந்தா பிடிங்க. இதெல்லாம் நானே வச்சுக்கிறேன். அண்ணே 2 காலி பர்ஸ் இருக்குது, என்ன பண்றது? வழக்கம் போல பிள்ளையார் உண்டியல்ல போடு அப்படின்ற. ஆமா, அவருக்கு ஒரு பங்கு வேணா. வச்சுக்க. வீரசக்தி விநாயகா, இது வரைக்கும் உன் உண்டியல்ல எத்தனை பர்ஸ், எத்தனை விசிட்டிங் கார்டு, எத்தனை லாண்ட்ரி பில் ரசீதெல்லாம் போட்டிருக்கோம். எத்தனை தபா உனக்கு கற்பூரம் காட்டியிருக்கோம். இது வரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழிகாட்டியே தவிர உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே. எங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா. உன்னையும் சைடுல கவனிச்சுக்கிறோம். அது சரிப்பா, அதை யாரு செய்யறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த சிலையாத்தான் இருக்கணும். மாட்டிக்கிட்டா அசிங்கம். மேல்துண்ட கையில குறுக்க கட்டி கடைவீதி வழியா கூட்டிட்டு வந்துருவாங்களே. நாமெல்லாம் இந்த கிராமத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க. அதை பார்த்தா முடியுமா? கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. வர்ற 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவாயாச்சு. இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ள புள்ளியார் சிலையா யார் தேடுறது, எங்கன்னு தேடுறது? சிலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவோம். நம்ம பிள்ளையார் நிஜமாலுமே வீரசக்தி படைச்சவர் தான்டா. இப்பதான் வேண்டிக்கணும், உடனே வழியை காமிச்சிட்டாரு. என்னடா சொல்றேன்? நம்ம கிட்டதான் அரசு மரத்தடி பிள்ளையார் கைவசம் இருக்கிறாரு. அவரை கூட்டியாந்தீங்க விட்டுருவோம். எனக்கு பயமா இருக்குடா. போடா பைத்தியம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. வாடா பிள்ளையாரப்பா. வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைய தேதிக்கு உன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அம்போன்னு அரச மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா? உனக்கே ஒரு வழி காட்டுறோம் பாரு. புது இடத்துல தினம் தினம் பூஜை உண்டாம். புள்ளியார் சதுர்த்தி அன்னைக்கு இளையராஜா மியூசிக், சிலுக்கு டான்ஸ், உன் பாடு யோகம் தான். அப்புறம் என்ன, நீ டாப்லயே போயிடுவே. கவலைப்படாத, நாங்கெல்லாம் உன்னை அப்பப்ப வந்து கவனிச்சுக்கிறோம். ஏய் சும்மா நிக்கிறீங்களே, வெளியே எவ்வளவு பனியா இருக்கு. புள்ளியாருக்கு ஜல்பு புடிச்சுக்காது, துணியை போட்டு மூடுங்கடா. இந்த வதர துண்டு. ஏய் இது என் மூக்குக்கே இவ்வளவு நாறுதே. புள்ளியாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு, எவ்வளவு நாரும். துவைச்சிட்டு வரக்கூடாது? ஆமா, யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவைச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, சும்மா மூடு வாஜார. மன்னிச்சுக்கப்பா. தலைவரே, தலைவரே, என்னடா? கார் வருது, கார். வாங்கடா. ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப். எங்க போற? என்ன விஷயம்? இந்த பாரு, நான் சாதாரணமா பதில்லாம் சொல்றது இல்ல, கேள்விதான் கேக்குறது. எங்க போற? கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கா? என்ன விஷயம்? ஹனிமூன். தென்னல வா. கையில பர்ஸ்ல துட்டு வச்சுக்கிறியா? என்னது? பயப்படாத, நகை மட்டும் கீழே இறங்குறியா? இறங்குப்பா. வாமா வாமா வாமா. கஸ்டமர் வாமா. வாங்கண்ணே. டாய் சார குட்டியடா. இந்த கிராமத்துல நாங்கெல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம். இவங்க எல்லாம் தொண்டங்க. சொல்லண்டா? ஆமாங்க, இவர்தான் தலைவர். தனி பெரும் தலைவர். வாமா என்னோட. பாத்தியா, ஹோட்டல் அலங்கார் அசைவ விடுதி எப்படி இருக்குது என் ஹோட்டல்ல? இந்த குடிசைதான் ஹோட்டலா? யோ, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் குடிசையை போட்டு தான் என் காட்டேஜ்னு சொல்றான். குடிசை கிச்சனா கோவம் வரும் எனக்கு. அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு, சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி. நீ அசைவமா சைவமா? அசைவம். அசைவம். அப்ப அலங்காரம் இருக்கட்டுமே. டாய் பௌர்ணமி தலைவர், ஐயாவுக்கு சோத்து பட்டியல காட்டுறா. பாத்தியா, முட்டை பிரியாணி 3 rupees, மட்டன் பிரியாணி 5 rupees, கோழி பிரியாணி 7 rupees. எது வேணும் உனக்கு? 2 கோழி பிரியாணி. கோழிக்கறி
பௌர்ணமி நீ என்ன செய்யற? சாருக்கு நல்லா 2 கோழி பிரியாணி வாங்கிக்கிற. கோழி ஒன்ன மாதிரி இருக்கணும்டா, எலும்பே இருக்க கூடாது. சார் கோழி பிரியாணி காசு கொடுப்பாரு, சைக்கிளுக்கு காசு கொடுப்பாரு, உனக்கும் தனியா காசு கொடுப்பாரு. நீ ஊருக்குள்ள போற, நீ ஹோட்டலுக்குள்ள வர. ஓகே. பாத்தியா ஹோட்டல் எவ்வளவு வசதியாகுது? சிங்கிள் ரூம் 10 rupees, டபுள் ரூம் 20 rupees. இருக்கிறதே ஒரே ரூம். இதுல சிங்கிள் ரூம் வேற டபுள் ரூம் வேறயா? சிங்கிள் ரூம்னா ஒரு தலகாணி போடுவோம், டபுள் ரூம்னா 2 தலகாணி போடுவோம். கைத்து கட்டில படுத்து பழக்கம் இல்லையே. கைது கட்டில படுத்து பழகம் இல்லையா? நீ சகல கலா வல்லவன் பாத்தியா? கமலஹாசனும் அம்பிகாவும் நிலா காயுது நேரம் நல்ல நேரம். கைது கட்டில் தான். மேல பார். என்ன இது? பங்கா. இதோட கவரு வெளியில இருக்குது. பையன் வெளியில கவுத்து ஆட்டினா உள்ள காத்து வரும். தாய் வளர்பிற நேர வெளியில போய் ஆட்டு. ஐயா 1 ரூபாய் கொடுப்பாரு, வாங்கிக்கப்போ. ஓகே. நம்ம ஹோட்டல்ல பவர் கட்டே கிடையாதுபா. மேல பங்கா ஆடுறது நின்னுட்டுன்னு வச்சுக்க, நீ ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா பையன் உள்ள பாக்குறான்னு அர்த்தம். மேல பார். பங்கால காத்து வருதா? அனுபவி. பிரியாணி வரும், சாப்பிடு. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஜாலியா தூங்குங்க. வாசார் வாசார், குட் மார்னிங் சார். உட்காரு சார். டாய் சாருக்கு சூடா 3 டீ கொண்டாடா. ராவணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் டீ பார்ட்டியா? ஒண்ணுமில்ல, உங்களை எல்லாம் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். காரணம்? விஷயத்த சொல் சார். கையில விளங்க மாட்டு. என்ன செக்ஷன் கீழ அரெஸ்ட் பண்ண போற? 392, திருட்டு கேஸ். எங்க நடந்தது? 379. பிக் பாக்கெட். என்ன சார் பாக்குற? வக்கீல விட எனக்கு நல்ல சட்டம் தெரியும் சார். அவரு பச்சு கத்துக்கினாரு. போலீஸ் என்ன புடிச்சு நான் கத்துக்கினேன். அவருடைய நல்ல காலம் கோர்ட்ல இருக்கிறாரு, என்னுடைய போராத காலம் ரோட்ல இருக்கிறேன். நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற, மறந்துடாது. சார் உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பாதி தான் தெரியும். ஏன்னா நீ லாக்அப்புக்குள்ள போனதில்ல. நான் அங்கேயும் போய்க்கிறேன், எனக்கு ஃபுல்லா தெரியும். நீ ஏன்டா ரோட்ல போற காரையில நிறுத்துற? இந்த ஊர்ல சுத்தி பார்க்க என்னடா இருக்கு? ஏன் இல்ல? தென்னந்தோப்புக்குது, வாழைத்தோப்புக்குது, சவுக்கு தோப்புக்குது. இதெல்லாம் சுத்தி பார்க்கற இடமாடா? சரி சார், இது இருக்கிற ஊர்ல நான் இத்தானே சுத்தி காட்ட முடியும். நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹாலை கட்டு. நம்ம ஊர் எஸ்ஐ கட்டம் தாஜ்மஹால்னு சொல்லி அத்தை சுத்தி காட்டுறேன் நானு. கார்ல போறவங்க அவங்களா வந்து இந்த வசதிகளை கேட்டாங்களாடா? உனக்கு பயந்துதான் இங்க தங்குறாங்க. வேண்டா வெறுப்பா பணமும் தராங்க, தெரியுமா? சரி சார், இப்போ தலைவருங்க பிறந்த நாள் வருது. இந்த கட்சிக்காரங்கெல்லாம் உண்டியில எடுத்துக்கின்னு கடையா போய் நன்கூட கேக்குறாங்க. கடைக்காரன்லாம் என்ன இஷ்டப்பட்டா கொடுக்குறான்? ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா தானே பயந்துக்கின்னு கொடுக்குறான். அதே மாதிரி தானே இதுவும். அது அலவுடுன்னா இது ஒய் நோ அலவுடு. தட்ஸ் ஆல் ரைட். இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசென்ஸ் வேணும், தெரியுமா? என்ன சார் பேசுற? படிச்சு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசென்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு திண்டாடுறாங்க. அவங்க சோத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா? ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் நானு. எங்கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம், வா. 1 minute இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல்ல தங்குனது நாங்க. இவங்க எங்களை பயமுறுத்தல. ஏன் சொல்றேன்னா, நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவன். இவங்க எங்களை பயமுறுத்திருந்தா அப்பயும் நான் அவங்கள தனியா சமாளிச்சிருப்பேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அனிமன் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சு கிளம்பினேன். ஆனா 35 ரூபாய் செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிருச்சு. யூஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க பார்க்க வித்தியாசமா இருக்கலாம், ஆனா எங்களை நல்ல முறையில கவனிச்சிட்டாங்க. பார் சார், தாய் குலமே சொல்லுது சார். நீ என்ன செய்யற? நேர கொடைக்கானல் போற. அந்த ஹோட்டல் சொர்க்கத்துல இருந்து லைசென்ஸ் வாங்கிக்கின்னு இங்க கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற. ஏதாவது தேடுற கேஸா தேடுற? எனக்கு தேடுற கேஸை நீதாடா. வாடா ஸ்டேஷனுக்கு. சார், நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்னாச்சு? என்னப்பா? ஐயா, பக்கத்து கிராமையா என் ஊரு. உச்சி வெயில்ல பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரப்ப 4-5 ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. காப்பாத்துங்க. வாங்கயா வாங்கயா. வாங்க வாங்க. மரியாதையா உங்க கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் கைட்டு கொடுங்க. என்னடா தலைவருக்கு? நீ தலைவரா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லப்பா. ஏன்டா? நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். அங்க நம்ம தோஸ்து ஒருத்தன் மாடு வாங்கணும்னு பேங்க்ல இருந்து 2000 ரூபாய் கடனா கறந்துட்டு அத்தை திருப்பி கொடுக்காது ஏமாத்திட்டான். 2000 ரூபாயா கடனா தராங்களா? அதான்பா பச்சிருக்கணுங்குது. அதான் பச்சைவன் பூச்சி ஏமாத்துறான். நான் கூட பச்சை மாதிரி இல்ல. நம்ம ஊர்ல கூட ஒரு பேங்க் இல்ல. வாங்கடா போலாம். நில்லு தலைவரே, நில்லு தலைவரே.
அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. என்ன சட்ட திட்டம்? அதுக்கு 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே? நீ ஒரு கையெழுத்து போடு, இவன் ஒரு கையெழுத்து போடுறான். மாட்டை விக்கிறவனும் ஒரு கையெழுத்து போடணும். இவன் தான் மாட்டை விக்கிறான். மாடு நடா தமிழ்நாட்டுல மாட்டுக்கா பஞ்சம்? ரோட்ல மாடு தானடா இப்ப மேய்ச்சிக்கின்னு இருக்குது. நீ என்ன பண்ற? ஒரு மாட்டை புடிச்சுக்கின்னு பேங்குக்கு வர, நான் முன்னாடி போய் அந்த ஏஜென்ட்டை தபாச்சுக்கினுக்கிறேன். உட்காருப்பா. உட்காரியா விடுறா. நான் பால் வியாபாரம் பண்ண மாடு வாங்கணும். ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட எந்த பேங்க்ல இருந்தா? யார் கொடுத்தா என்ன? எனக்கு வேணுங்கிறது துட்டு. டவுன்ல இவனோட தோஸ்துக்கு உன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தோஸ்து 2000 ரூபாய் பணம் கடனா கொடுத்துக்கிறானா. அதே மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற. அவன் எப்படி திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அத்தாட்சியா? பால் வியாபாரிங்கிறதுக்கா? நீ என்ன செய்யற? ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற. இந்த அப்பா மாட்டை கூட்டி வந்துட்டேன். இந்த ஜோடித்தால பாலக்கரை நான் அதை கண்ணால பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா? யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கனே. நேத்து கூட ராமசாமி, கோயின்சாமி, குப்சாமி 3 பேருக்கு பால் ஊத்திருக்கனே. அப்படியா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுலயா? ஆமாப்பா, செத்துட்டாங்க. செத்ததானப்பா பால் ஊத்த முடியும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா? ஊத்துறாரு தினம் எங்களுக்கெல்லாம். தலைவர் மனசு புண்படாம 2000 கடனை கொடுங்க. சில்லறையா கொடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும். அதாவது 4 பேரா பிரிச்சு எண்ணினா உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே, அத சொல்றான். எங்க பேங்க்ல கடன் வேணும்னா 2 பேர் உத்தரவாத கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே? டேய் பௌர்ணமி, வளர்பிற 2 பேரும் கை நாட்டு வைக்கடா. கை நாட்டா? படிச்சவங்க கையெழுத்து போடணும். இவங்க படிப்புக்கு என்ன குறைச்சல? இவன் 4வது 3 வருஷம், இவன் 3வது 4 வருஷம். இந்த படிப்பெல்லாம் போறாதுப்பா. யோ, இவன் படிப்பு உள்ளவன் குத்துற முத்திராலதான் கோட்டால போய் மந்திரி சபையிலேயே குந்திக்கிறான். இத பாருப்பா, இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது. சொத்து இருக்கிறவன் இல்ல சொந்த வீடு இருக்கிறவன் ஷூரிட்டி கொடுக்கணும். வீடு இருக்கிறவன் தானே? இவனுக்கு 2 வீடு இருக்குது. எங்க இருக்குது? இந்த ஊர்ல பெரிய வீடு, பக்கத்து ஊர்ல சின்ன வீடு. நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்குக்கு அடமானம்னு முத்திர குத்துவோம். மாட்டு முதுகுல தானே? நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திர குத்து சார். எனக்கு சரி, மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? எங்களை கேட்டா நீ முன்ன பின்ன மாடு பாத்துக்கிறியா? சட்ட பாச்சாடா, நீ வா மாடு பாக்கலாம். வா வா. டாய் சார புச்சாடா. இதுதான் சார் மாடு. நல்லா பாரு, கொம்புக்குது, வாளுக்குது. யோ, இது ஆண் மாடியா பெண் மாடு இல்ல. இது எப்படியா பால் கறக்கும்? உனக்கு ஆண் மாட்டுக்கும் பெண் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல? 10 இருக்கும்போது இஸ்தினு தலைவரே கவனியில இரு, சமாளிக்கிறேன். சார், இத்தனை வருஷமா பால் வியாபாரம் பண்றேன். எனக்கு ஆண் மாட்டுக்கும் பொன் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது ஆண் மாடுதான். இத வச்சுக்கிட்டு எப்படியா பால் கறப்ப? இது ஆண் மாடுதான். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். வீட்டுல நிறைய பொன் மாடுங்க இருக்குதா, அதுங்க பால் கறக்கும். அத வண்டியில பூட்டி எடுத்துட்டு போத்தால அதுக்கு தான் ஆண் மாடு. டேய், இது தேராதரா. நீ மாட்டை இஸ்தா ஆத்த ஊத்துலாம். வா. ஜெயராமா, இவா வணக்கம். இன்னைக்கு தான் விடுதலையா? இதுதான் நீங்க வர்றது கடைசி தடவையா இருக்கணும். இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். உழைக்கிறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் சார் தப்பு பண்றேன்? இந்த ஊர்ல எவன் எந்த தப்பு பண்ணாலும் என்ன முதல்ல கூட்டியாந்து இங்க வச்சிடுறீங்க. உங்க வழியில வழக்கம் போல விசாரிக்கிறீங்க. சரி, எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் அவஸ்தைப்படணும்னு நானே தப்பு பண்ணிடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார். இனிமே இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் தப்பு பண்ணவே மாட்டேன். இந்த ஜெயிலுக்கு நான் வர்றது இதுதான் கடைசி தடவை. வெரி குட் சார், ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்களேன். அடுத்த தடவை வரும்போது திருப்பி கொடுத்துறேன். சொன்னேன். வரேன் சார். திருந்த மாட்டானே, திருந்தவே மாட்டான்.
வாங்கின கடனை திருப்பி கொடுக்க போறேனா இல்லையா கேட்டு சொல்லுமா. ஏமா பேசாம நிக்கிற? கடனை கேட்ட கண்ணீர் விடுறியா? சொல்றியா போலீஸுக்கு போவா? ஆமா கண்டிப்பா போலீஸ்க்கு போவோம். என்ன தங்கம், என்ன கலாட்டா இங்க? வாயா, ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குதே, அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னை என் புருஷன் சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்குதியா. சரி சொல்லாத, இப்ப என்னடி செய்யணுங்கிற? இவங்க கிட்ட எல்லாம் வாங்கின கடனுக்கு என்னையா பதில் சொல்ல போற? எப்பயா திருப்பி கொடுக்க போற? ஏய், திருப்பி கொடுக்க வசதி இருந்தா நான் ஏண்டி கடன் வாங்க போறேன்? புராணம் படிச்சுக்கிறியா புராணம்? அந்த ஏழுமலை ஆண்டவன் கூட குபேரன் கையில கடன் வாங்கிக்கிறான், திருப்பி கொடுக்கல, வட்டி தான் கொடுக்கறான். ஐயா ஐயா கொஞ்சம் இருங்கய்யா. யோ, நீ வாயை திறந்தா போய் வெளியே போனா தகுதி தத்தம், ஏமாந்த உட்கரிச்சா பித்தலாட்டம், அசந்தா பகல் கொள்ள, வாரத்துல 5 நாள் ஜெயில். நீ புருஷன் ஐயா. ஏய், கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்டி. இந்த உறவே உனக்கு எனக்கு இனிமே வேண்டாயா. இந்தாயா நீ கட்ட தாலி. ஆய் தங்கம், நீ தங்கமா இருக்கலாம், ஆனா நான் கட்டின பித்தளை தலையில கை வைக்கிற நீ, உன் புருஷன் இன்னும் சாகலடி, உயிரோட தாங்கிறேன். இந்த கஸ்மாலங்க பேச்ச கட்டுக்குன்னு கோயில்ல நான் கட்டின தாலிய ரோட்ல நீ அறுக்க போற பொட்ட கைத ஆம்பளடினா. நீ என்னடி அறுக்குது, நானே உருவிக்கிறேன்டி. யோ, கடனை கொடுக்காத எங்கயா போற? காசு வச்சிருப்பாயா? கீஷு வேண்டா கீஷு. யார்கிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வரும், யார்கிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வராதுன்னு தெரியல. பெரிய மனுஷனா நீ? ஊரை விட்டே போறேன். ஊர்ல இருந்தாலாவது உங்க கடனை திருப்பி கொடுத்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட வாங்கின கடன்லாம் கோயிந்தா கோயிந்தா. வரண்டி மாஜி பொண்டாட்டி, புதிய வானம் புதிய பூமி. டிக்கெட் எடுங்க. டிக்கெட் டிக்கெட் கொடுங்க, தரேன். ஏங்க, ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ற வண்டி, குழந்தை, குட்டி, கை குழந்தை, வயித்துல குழந்தை இருக்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேர். வண்டி சுகாதார குறைவா இருக்கலாமா? பாருங்க, பாத்ரூம் கழுவவே இல்ல. இல்லையே, போன ஸ்டேஷன்ல நான் தானே ஆளை விட்டு கழுவ ஏற்பாடு பண்ணேன். அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா? நீங்களே போய் பாருங்க. பாருங்க. டிக்கெட். சார் டிக்கெட். மிஸ்டர், டிக்கெட் எடுப்பா. டிக்கெட் காட்டுறேன், தப்பு இல்ல. ஆனா பாருங்க, ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் போற வண்டி, குழந்தை குட்டிக்காரிங்க, கை குழந்தைங்க, பௌத்து பிள்ளைக்காரிங்க, இப்படி பல பேர் போறாங்க. சுகாதார குறைவா இருக்கலாமுங்களா? தொத்து நோய் பரவாது. பாருங்க, யாருமே கக்கூச கழுவவே இல்ல. பாத்ரூம் போலாமா? குருவே, தம்பி என்ன திருச்சியில இருந்து வித்த விட்டா? அண்ணன் மதுரையில இருந்தே வித்த விட்டுறா. யாராவது டிக்கெட் இருக்கிறவனா போய் பார்த்து விசாரி, தொந்தரவு பண்ணாத. நம்ம கேஸ்